லாஸ்ட் வீடியோவில் 1500 பிராய்லர் சிக்ஸ் வளர்த்தா எவ்வளோ லாபம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேல்குலேஷன் போட்டிருப்பேன். அதோட ப்ராஃபிட் வீடியோ தான் இது. நம்ம 1500 சிக்ஸில் 5% மார்ட்டாலிட்டி அண்ட் வீக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது டோட்டலாக 75 சிக்ஸ் வரும். அப்போ அந்த 75 சிக்ஸை நம்ம கழிச்ச பிறகு 1425 சிக்ஸ் வரும். ஈச் 2.2 kg நம்ம கேல்குலேட் பண்ணியிருந்தோம் வெயிட். அப்போது 3135 kgs வரும். அதுதான் நம்ம சேல் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக பேப்பர் ரேட் வந்து 130 rupees கிட்ட போயிட்டுருக்கு. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான டீலரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் புரோக்கர் அந்த மாதிரி ஆணுங்கள் தான் பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ண முடியும். டேரெக்டாக ரீட்டைல் ஸ்டோரில் போய் சேல் பண்ணுறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போது அவங்க அதுக்குன்னு ஒரு கமிஷன் கட்டிங் போடுவாங்க. 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் வரும். நம்ம 10 ரூபான்னு எடுத்துக்கலாம். அப்போ 130 rupeesன்றதை நம்ம 120 rupeesக்கு தான் சேல் பண்ண முடியும். அப்போ 3135 kgs இன்ட்டு 120 rupees போட்டால் 3,76,200 rupees வரும். இதையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண 3,09,500 நம்ம கழிச்சு பார்த்தா நமக்கு ப்ராஃபிட் 66,700 கிடைக்கும். இந்த ப்ராஃபிட்ன்றது ஒரு நிச்சயமானது கிடையாது. ஏன்னா பேப்பர் ரேட்டுன்றது மாறிக்கிட்டே இருக்கும். அது 150 rupees போகலாம், 160 rupees போகலாம், சம்டைம்ஸ் 100 ரூபாய்க்கு கூட போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக குவாலிட்டியாக அதை மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் FCR 1.5க்கு மேலே 1.6 போச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5 மூட்டை தீவனம் தேவைப்படும். அப்போ 10,000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும். அப்போ ப்ராஃபிட்டில் 10,000 ரூபா கழியும். இதே FCR கூட உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாகும். பேப்பர் ரேட்டு தான் உங்களோட ப்ராஃபிட்டை மெயினாக டிசைட் பண்ண போகுது. ஸோ எந்தெந்த டைமில் எவ்வளோ ரேட்டு ஏறுது இறங்குது, ப்ராஃபிட்டாக வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இதை சூஸ் பண்ணி வளங்க.